வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவிஞர் ராமபரஞ்சோதி ஐயா அவர்களின் திருக்குறள் கதைகள் அப்படின்ற நூல்லேருந்து ஒரு கதை தான். இன்றைய கதை மனிதரும் இறைவனாகலாம். அது ஒரு சிறிய நகரம். சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு தலைநகரம் போல் பல கடைகளுடன் மக்கள் கூடும் இடமாக இருந்தது. நகரின் ஓர் ஓரமாக அன்பின் வழி ஆசிரமம் என்று மகான் அன்பானந்தா நடத்தி வந்தார். நாள்தோறும் மகானை பார்க்க சிலர் வருவார்கள். அதைவிட மிகப்பெரிய கூட்டம் 3 வேளையும் அங்கு அன்னதானம் செய்யும் போது கூடும். எந்த ஒரு இறைவனை பற்றியோ மதத்தை பற்றியோ எந்தவித போதனைகளும் ஆசிரமத்தில் செய்யப்படுவதில்லை. மகான் கூறும் அறிவுரைகள் பெரும்பாலும் திருவள்ளுவர், புத்தர், வள்ளலார், மகாத்மா காந்தி போன்றவர்கள் கூறிய கருத்துக்களைப் போல் இருக்கும். அன்பின் வழி நட, பிற உயிர்க்கும் அன்பு காட்டு போன்ற வாசகங்கள் ஆங்காங்கே படிக்கும் விதத்தில் பெரிய எழுத்துக்களில் ஆசிரமத்தில் பல இடங்களில் காணலாம். அன்று மகானை பார்க்க மருத்துவர் ராமமூர்த்தி தம் துணைவியார் புனிதாவுடன் வந்திருந்தார். மகானை பார்க்க சுமார் 10 பேர் நாற்காலிகளில் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். அவ்விடம் வந்து ராமமூர்த்தி தம்பதியினரும் அமர்ந்தனர். ராமமூர்த்தி ஏற்கனவே 2 முறை ஆசிரமம் வந்தவர். அவர் துணைவியாருக்கு இதுதான் முதல் முறை. என்னங்க, தூரம் வரும்போது இங்கே தெரிந்த கூட்டத்தை பார்த்து எவ்வளவு ஜனங்கள் மகானை பார்க்க 4-5 மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் இங்கு வந்த பின்னால் தான் தெரியுது, அன்னதானம் உண்பதற்கு வந்தவர்கள்தான் பெரும்பாலோர் என்று மனைவி வியப்புடன் கூறினார். ஆமாம் புனிதா, நீ சொல்வது சரியே. மகானை பார்க்க எவ்வித கட்டணமும் கிடையாது. நாமே விரும்பி உண்டியலில் ஒரு தொகை போட்டுவிட்டு செல்லலாம். மிகவும் ஏழையாக உள்ளவர்கள் 8 அணா 1 ரூபா போட்டு செல்வார்கள். உண்டியலில் சேரும் பணம், அன்பர்கள் நன்கொடை கொடுக்கும் பணம், பொருள்களை கொண்டு இங்கு 3 வேளை அன்னதானம் நடைபெறுகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏழைகள், தொழிலாளிகள் உணவு உண்ண நாள்தோறும் வருவதும் உண்டு என்றார் கணவர். மருத்துவர் ராமமூர்த்தி அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்து தனது 53ஆம் வயதில் விருப்ப ஓய்வு பெற்றார். அவரின் துணைவியார் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கணவர் ஓய்வு பெறும்போது தாமும் விருப்ப ஓய்வை பெற்றவர். இருவரும் நற்குணமும் நற்சிந்தனையும் படைத்தவர்கள். பொது சேவை செய்வதில் நோக்கம் கொண்டவர்கள். இந்த இணையருக்கு குழந்தை ஏதும் கிடையாது. அதை பற்றி அவர்கள் கவலையும் படவில்லை. மற்றவர்களுக்கு தொண்டு செய்யவே இறைவன் தங்களை படைத்ததாக எண்ணி வாழ்ந்து வருகிறார்கள். தங்கள் முறை வந்ததும் ராமமூர்த்தியும் துணைவியாரும் மகானை பார்த்து வணங்கி இருக்கைகளில் அமர்ந்தனர். சாமி, நான் சென்ற வருடமும் அதற்கு 2 ஆண்டுகள் முன்பும் 2 முறை தங்களை பார்த்து ஆசி பெற்றவன். என் பெயர் ராமமூர்த்தி. அரசாங்க டாக்டராய் இருந்து ஓய்வு பெற்றவன். இவர் என் மனைவி. கல்லூரி பேராசிரியராய் இருந்து ஓய்வு பெற்றவர். தங்களின் ஆசி வேண்டி வந்துள்ளோம் என்றார் ராமமூர்த்தி. அப்படியா, மகிழ்ச்சி. எதை பற்றி அடியனின் ஆசிர்வாதம் தேவைப்படுகிறது என்று மகான் வினவ, எங்களுக்கு குழந்தை ஏதும் கிடையாது. அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதும் கிடையாது சாமி. மற்றவர்களுக்கு தொண்டு செய்யவே எங்களை இறைவன் படைத்ததாக எண்ணி வாழ்கின்றோம். 10 வருஷம் முன்னாடி இங்கே 10 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள நாச்சியார்மேட்டில் 1 ஏக்கர் கரம்பு நிலம் வாங்கி போட்டேன். சென்ற வருடம் நாங்கள் 2 பேருமே பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றோம். இப்போது அந்த கிராமத்து இடத்துல ஒரு வீடு கட்டி 3 மாதம் முன்பு குடிவந்தோம். வீட்டில் ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பித்து இலவசமாக மருத்துவம் பார்க்கிறோம். மருந்துக்கு மட்டும் காசு வாங்குகிறோம். ஒரு சின்ன மருத்துவமனை கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட பண வசதி கிடையாது. என் கிளினிக் நல்லா வளர உங்கள் ஆசி வேண்டும் சாமி என்ற நீண்ட சொற்பொழிவு போல மருத்துவர் பேசினார். டாக்டர் ஐயா, நீங்கள் சொல்கிற இடத்துல நடத்துகிற இலவச கிளினிக் அக்கம் பக்கம் கிராமத்து ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நல்லவங்களுக்கும் நிச்சயம் இறைவன் உதவுவார். உங்கள் இடத்துல விரைவில் ஒரு மருத்துவமனை எழ இறைவனை வேண்டுகிறேன். அப்படி நடக்க அடியேனும் விரும்புகிறேன் என்று சொல்லி அன்பானந்தர் வாழ்த்தி அனுப்பினார். இம்மண்ணில் வாழும் மக்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ராமமூர்த்தி போன்ற உள்ளம் கொண்டவர்கள் வாழும் உலகில் தர்மராசன் போன்றோரும் வாழத்தான் செய்கிறார்கள். 4ஆம் வகுப்பு வரையே படித்த தர்மராசன் என்பவர் சிறு வயதில் ஒரு மளிகை கடையில் எடுபிடியாய் வேலையில் சேர்ந்தார். தன் திறமையால் முன்னேறி தன் 50ஆம் வயதில் 5 கோடி ரூபாய் சொத்திற்கு மேல்
அதிபதியானார். இங்கே திறமை என்று குறிப்பிடுவது பொய், ஏமாற்று, கலப்படம், பதுக்கல் போன்ற தவறான வழியில் காணும் முன்னேற்றத்தையே. அப்படி முன்னேறியவர் மன நிம்மதி இழக்கும் நிலைமையை பின்பு அடைந்தார். அதையும் காண்போம். என்னமோ நான் செய்த பாவத்தினால தான் நம்ம ஒரே பையன் செந்தில் உலகத்தை விட்டே போயிட்டான்னு புலம்புற. நான் பாவ காரியங்கள் செய்து சம்பாதிச்ச போது நீ என்ன எதிர்த்தியா? துணையாத்தானே இருந்த. வீட்டில் 2 டஜன் பட்டு புடவைங்க, 100 பவுன் நகைங்க சேர்த்து வச்சுருக்க. பெரிய பங்களா, காருன்னு வெளியே போய் பெருமை பேசிக்கிட்டு இருந்தியே மறந்துட்டியா என்று தர்மராசன் மனைவி மீது கோபப்பட்டு கொண்டிருந்தார். நான் கல்யாணம் ஆன புதுசில் உங்களை கண்டிச்சிருக்கேன். பின்னால் வசதிங்க கூட நீங்கள் கெட்டிக்காரர்னு புகழ ஆரம்பித்தேன். அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன். நான் சொல்கிறபடி எல்லா சொத்தையும் விற்றுடுவோம். எங்கேயாவது போய் ஒரு கோயில் கட்டி பக்கத்தில் சின்ன வீடும் கட்டுவோம். தினமும் கடவுளை வணங்கி பாவத்தை போக்கிக்குவோம் என்றார் மனைவி மல்லிகா. நானும் இனிமே தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். ஆனால் நாம் அபிஷேகம் அலங்காரம்னு அடிக்கடி செய்தோம். அந்த கடவுள் நம்மளை கைவிட்டுட்டான். நன்றி இல்லாத அவனுக்கு கோவில் கட்ட நான் விரும்பலை. வேற ஏதாவது தர்ம காரியம் செய்யலாம்னு இருக்கேன். சீக்கிரமாக முடிவும் எடுப்பேன் என்று உறுதியாக கூறினான் கணவன். தர்மராசன் தம்பதியருக்கு ஒரே ஆண் குழந்தை மட்டுமே பிறந்தது. செந்தில்நாதன் என்று பெயர் சூட்டி சிறப்புடன் வளர்த்தனர். சிறு வயது முதலே உயர்ந்த பள்ளி, கல்லூரி என்று படிக்க வைத்தனர். சென்ற ஆண்டு கல்லூரி படிப்பு முடித்தவுடன் அதிக பொருட்செலவில் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி MBA படிக்க வைத்தார் தர்மராசன். 3 மாதம் முன்பு அங்கு நடந்த விபத்தொன்றில் மகன் சம்பவ இடத்திலேயே இறந்தான். அவன் உடலில் பல பாகங்கள் உருக்குலைய துணியால் சுற்றப்பட்டு பொட்டலம் போல் தாய்நாடு அனுப்பப்பட்டது. இப்போது புரிந்திருக்கும். மனைவி கோவில் கட்ட வேண்டும் என்று முனைப்பாக இருந்ததால் என்ன செய்யலாம் என்று விரைவாக முடிவுக்கு வர முடியாத தர்மராசன் பக்கத்து ஊரில் இருந்த தன் பால்ய நண்பன் மணவாளனை சென்று பார்த்து ஆலோசனை கேட்க விரும்பினார். ஏண்டி, நான் போய் மணவாளனை பார்த்துட்டு வரேன் என்றார் கணவர். தாராளமாக போயிட்டு வாங்க. நிச்சயம் கடவுள் அங்கு மனசில் புகுந்து நான் சொல்கிற மாதிரி கோவில் கட்ட உங்கள் சகா யோசனை சொல்வார் என்று மனைவி விடை கொடுத்தாள். பக்கத்தூரில் வசிக்கும் மணவாளனும் தர்மராசனும் சிறுவயது பள்ளித்தோழர்கள். தர்மராசன் படிப்பில் அக்கறையின்றி படித்ததால் மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக 4ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்க முடியவில்லை. SSLC முடித்த மணவாளன் பள்ளி ஆசிரியரானார். நண்பன் வளர வளர நற்குணமின்றி தொழில் செய்ய ஆரம்பித்த பின் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தார். அவர் விலக நினைக்காவிட்டாலும் தர்மராசன் தன் அந்தஸ்து உயர்வால் நண்பனை உதாசீனப்படுத்தியது அவரை இவரிடமிருந்து தூர விலக்கி வைத்தது. இருவரும் பக்கத்து கிராமங்களில் வசித்ததால் எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் எப்படிப்பா இருக்க என்று ஒருவரை மற்றொருவர் விசாரித்ததுமாக இருப்பார்கள். ஆனாலும் தர்மராசன் மகன் இறந்த செய்தி அறிந்து விரைந்து அவர் வீட்டிற்கு வந்து ஆறுதல் கூறி உடனிருந்து அவர் மகனின் இறுதிச் சடங்குகள் செய்ய உதவினார். அன்று ஞாயிற்றுக்கிழமை தன்னை தேடி நண்பன் தர்மராசன் வந்ததை பார்த்த மணவாளன் வியப்படைந்தார். வா தர்மா, உட்காரு என்று நாற்காலியை காட்டினார். நண்பனின் கண்களில் நீர் கசிந்ததைக் கண்டவர், என்ன தர்மா இது, நடந்தது நடந்து போச்சு. அதையே இன்னும் எவ்வளோ நாள் நினச்சி வருத்தப்பட்டாலும் போனவன் வருவானா? உலக நடப்பு நல்லா அறிந்த பெரிய மனுஷனி, நீ ஏன் இப்படி இருக்கலாமா என்று மணவாளன் ஆறுதல் கூறினார். நான் பெரிய மனுஷன், என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினச்ச என் கர்வம் என் பையனோடவே சேர்ந்து போயிடுச்சு. துவக்கத்தில் சாடமாடையாக என்னை எச்சரித்த போது உன்னை உதாசீனப்படுத்தினேன். சொல்லப்போனால் இந்த பள்ளிக்கூட வாத்தியான் பிழைக்க தெரியாதவன் எனக்கு புத்தி சொல்கிறதான்னு கூட மனசில் நினச்சதுண்டு. ஆனால் இப்போ நினைக்கிறேன், உன் பேச்சை கேட்டு நான் நல்லவனாக வாழ்ந்திருந்தா நிச்சயம் என் பையனை இழந்திருக்க மாட்டேன்னு. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி இப்போ இனிமேல் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்க தான் வந்தேன் என்றார் தர்மராசன். தொடர்ந்து அவரே தன் மனைவி கோவில் கட்டச் சொல்வதும் தனக்கு அதில் உடன்பாடில்லை என்றும் வேறு விதமான தர்ம காரியம் செய்ய தன் சொத்துக்களை பயன்படுத்த விரும்புவதாகவும் தெரிவித்தார். யோசனை கேட்கிறேன்பா, மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்பா என்றார். நீங்கள் இருவரும் செய்திருக்கும் முடிவில் எது நல்லது என்னால் சொல்ல முடியலப்பா. 20 கிலோமீட்டர் தூரத்தில் அன்பின் வழி ஆசிரமம்னு ஒன்று இருக்கிறத நீயும் கேள்விப்பட்டிருப்ப. அது நடத்துகிற மகான் அன்பானந்தர் எனக்கு பழக்கமானவர். அவரை போய் பார்த்தால் நிச்சயம் ஒரு யோசனை சொல்வார்.
நீ விரும்பினா உங்கள் 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றார் மணவாளன். இதற்கு தர்மராசன் சம்மதித்தார். அடுத்த 3ஆம் நாள் மூவரும் ஆசிரமம் சென்றார்கள். கணவன் மனைவி இருவரும் கூறியதை கேட்ட அன்பானந்தர், நீங்கள் இருவரும் எதிரும் புதிருமாய் பேசுகிறீர்கள். யார் பக்கம் பேசுவதென்று எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் என் மனதில் தோன்றுவதை கூறுகிறேன். இந்த யோசனை நீங்கள் ஏற்றால் உங்கள் இருவரையுமே ஏழை மக்கள் தினமும் கடவுளாக வணங்குவார்கள் என்றார் மகான். என்ன சாமி புதிராக பேசுகிறீங்க? கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் நான் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கேன். இவளும் அப்போதெல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்தா. இந்த பாவிங்களை மற்றவங்க எப்படி சாமி கடவுளாக வணங்குவாங்க என்று வினவினார் தர்மராசன். இடையில் மணவாளன், சாமி நீங்கள் உங்கள் யோசனையை சொல்லுங்க என்றார். கடந்த காலத்தில் தவறுகள் செய்த நீங்கள் இப்பொழுது திருந்தி இருக்கீங்க. இனிமேல் நல்லவங்களாக வாழவும் முடிவு செஞ்சுருக்கீங்க. உங்கள் பணத்தை ஏழைகளுக்கு உதவுற மாதிரி இலவச ஹாஸ்பிட்டல் கட்டவோ, ஏழை முதியோர்களுக்கு இல்லமா, ஏழைங்க இலவசமாக படிக்க கல்வி நிலையமோ இது போல ஏதாவது செய்தால் நிச்சயம் ஏழைங்க உங்களை கடவுளாக வணங்குவாங்களே என்றார் அன்பானந்தர். எனக்கு இந்த யோசனை சம்மதம்தான். நீ என்ன சொல்கிற என்று கேட்டு மனைவியை நோக்கினார். எனக்கும் சம்மதம்தான். எந்த ஒன்று செய்யலாம்னு சொல்லட்டும் என்றார் மனைவி. நீங்கள் இலவச ஆஸ்பத்திரியே கட்டலாம். அதை உடனே செய்ய ஒரு வாய்ப்பும் உள்ளது என்றார் மகான். அது என்னன்னு சொல்லுங்க சாமி என்றார் மணவாளன். இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் ராமமூர்த்தின்னு ஒரு மருத்துவர் ஏழைகளுக்கு இலவசமாக கிளினிக் ஒன்ற நாச்சியார்மேடு என்கிற கிராமத்தில் நடத்துகிறாரு. அவர்கிட்ட 1 ஏக்கர் காலி நிலமும் இருக்குது. ஒரு மருத்துவமனை கட்டி ஏழைங்களுக்கு இலவசமாக நடத்தணும்னு அவருக்கு விருப்பம். ஆனால் அவர்கிட்ட அதற்கு வசதி கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு மருத்துவமனை கட்டினா பக்கத்து கிராமங்களில் பல ஏழைகளுக்கு உதவும். அங்கேயே ஒரு சிறிய கோவில் கட்டலாம். நீங்கள் தங்குறதுக்கும் பக்கத்திலே ஒரு வீடு கட்டிக்கலாம். அங்கே தங்கி தினமும் மருத்துவமனையில் கடவுளை வணங்கிவிட்டு அங்கே இருக்கும் ஏழை நோயாளிகளை பார்த்து ஆறுதலாக பேசினா நிச்சயம் அவங்க உங்கள் 2 பேரையும் கடவுளாக நினச்சி கும்பிடுவாங்க என்று மகான் தன் யோசனையை கூறினார். தர்மராசனும் மனைவியும் இந்த யோசனையை ஏற்பதாக கூறினார்கள். அப்படின்னா நல்லது, செய்ய காலம் கடத்த வேண்டாம். இன்னும் 10-15 நிமிஷத்தில் ஆசிரமத்தில் அன்னதானம் தொடங்கும். 3 பேரும் இங்கேயே சாப்பிட்டுட்டு உடனே போய் டாக்டரை பார்த்து பேசலாம். அவரை பார்ப்பதற்கு முன்னாடி வழியில் 4-5 பேர்கிட்ட அந்த கிளினிக், அந்த டாக்டர் பற்றி அபிப்பிராயம் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் என்றார் அன்பானந்தர். மூவரும் மகானிடம் விடைபெற்ற போது, சாமி உங்கள் ஆசிரமத்துக்கு 10 மூட்டை அரிசியும் மளிகையும் இன்னும் 4 நாளில் அனுப்புகிறேன் என்றார் தர்மராசன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் என்று கூறி மகான் விடை கொடுத்தார். மருத்துவர் ராமமூர்த்தி மற்றும் அவர் மனைவியை மூவரும் சென்று பார்த்து பேசினார். அவர்களை பார்க்கும் முன்பு வழியில் 4-5 பேரை சந்தித்து கேட்டபோது அனைவருமே மருத்துவரை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார். அனைவரும் கலந்து பேசி மருத்துவமனை கட்டுவது பற்றி ஒரு நல்ல முடிவுக்கு வந்தனர். அப்போ நாங்கள் புறப்படுறோம். உடனே மருத்துவமனை கட்டுவதற்கான எல்லாவித அரசாங்க ஒப்புதல்களையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வாங்கிடுறேன். ஒப்புதல்கள் கிடைத்தவுடன் கட்டட வேலைகளையும் ஆரம்பிச்சிடுறேன் என்று தர்மராசன் கூற மூவரும் விடைபெற்று கிளம்பினார். சுமார் ஓராண்டில் மருத்துவமனை மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டது. அருகிலேயே 2 கிரவுண்ட் நிலம் வாங்கி அதில் தர்மராசன் தம்பதியினர் தங்குவதற்கும் ஆடம்பரமில்லாத ஒரு வீடும் கட்டப்பட்டது. மருத்துவமனைக்கு தர்மராசனின் மகன் மறைந்த செந்தில்குமரன் பெயர் சூட்டப்பட்டது. அன்று தர்மராசன், மருத்துவர் ராமமூர்த்தி இருவரும் தம் துணைவியாருடன் ஆசிரமம் சென்று மகான் அன்பானந்தரை சந்தித்து வணங்கினர். ஒரு தாம்பாளத்தட்டில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழங்களுடன் மருத்துவமனை திறப்பு விழா அழைப்பை வைத்து கொடுத்தனர். வாழ்க என்று சொல்லி மகான் அழைப்புதலை பிரித்து படிக்கத் தொடங்கினார். மருத்துவமனை திறப்பு விழா அழைப்புதல். பேர் அன்புடையீர், வணக்கம். நிகழும் சுபகிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் 13/3/2023 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு நாச்சியார்மேடு கிராமத்தில் செல்வக்குமரன் மருத்துவமனை திறக்கப்பட உள்ளது. வரவேற்பு திரு மணவாளன், பள்ளி ஆசிரியர். முன்னிலை அருள் திரு அன்பானந்தர், அன்பின் வழி ஆசிரமம். தலைமை திரு நெடுமாறன், தலைவர் நாச்சியார்மேடு ஊராட்சி. மருத்துவமனை திறப்பாளர் டாக்டர் மணிவாசகம், மாவட்ட மருத்துவ அதிகாரி. நன்றியுரை டாக்டர் ராமமூர்த்தி. அனைவரும் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் டாக்டர் ராமமூர்த்தி, புனிதவதி ராமமூர்த்தி,
தர்மராசன், மல்லிகா தர்மராசன். மருத்துவமனை தினம் 24 மணி நேரமும் இயங்கும். புறநோயாளிகள் பார்வை நேரம் காலை 8 மணி முதல் பகல் 11 மணி வரை. புறநோயாளிகள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டாம். மருத்துவம் இலவசம். ஏழை நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவர் சிகிச்சை, மருந்துகளுக்கு, உணவு மற்றும் பரிசோதனைக்கு என எவ்வித கட்டணமும் இல்லை. முற்றிலும் இலவசம். வசதி உள்ளவர்களிடம் குறைந்த நியாயமான கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படும். அழைப்புதலை படித்து முடித்த அன்பானந்தர், மிக்க மகிழ்ச்சி. பல ஏழைகளுக்கு உதவுகிற மருத்துவமனை கட்டிய தர்மராசன் தம்பதியினருக்கும் துணையாக இருந்து இனி மருத்துவமனையை நல்ல முறையில் நடத்த உதவுகின்ற டாக்டர் ராமமூர்த்தி தம்பதியினருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த பெரிய தொண்டில் ஆண்டவன் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியதை நினைத்து அவனை மனமுவந்து வாழ்த்தி வணங்குகிறேன். நிச்சயம் நான் திறப்பு விழாவில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி மகான் 4வருக்கும் விடை கொடுத்து அனுப்பினார். மருத்துவர் ராமமூர்த்தி மற்றும் அவர் மனைவியின் வாழ்க்கை பின்வரும் திருக்குறளுக்கு இலக்கணமாக அமைந்துள்ளதாக தோன்றுகிறது. பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் செய்வதற்கரிய செயல்களை முறையாகச் செய்து முடிப்பர் என்பதே இதன் பொருள். தர்மராசன் கயமையுடன் வாழ்ந்ததால் பின்னாட்களில் தன் ஒரே மகனை இழந்து வாடும் நிலை ஏற்பட்டது. இது அவரின் கீழ்மைகளுக்கான தண்டனை. அதனால் பின்னர் நல்லவை செய்கிறார். இதை பார்க்கும்பொழுது கரும்பை பிழிவது போல் பிழிந்தால்தான் கயவர் பயன்தக்கவை செய்வர் என்று வள்ளுவர் பின்வரும் குறட்பாவில் கூறியுள்ளதை எண்ணத் தோன்றுகிறது. சொல்லப் பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ். இன்றைக்கு ஒரு கதைக்கு 2 குறளை பார்த்தோம். இதுபோல் எண்ணற்ற குறள்களுக்கு ஏற்ற கதைகளை குறள் நெறியில் நின்று தொடர்ந்து நமக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார் கவிஞர் ராம பரஞ்சோதி ஐயா அவர்கள். அதை வாசித்து தருவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.